ஹாய் காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எடுக்கட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காலேஜில் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 4 இயர்ஸ் வந்து காலேஜில் நம்ம எல்லாருமே படிச்சுட்ருக்கீங்க நிறைய பேர். ஸோ நம்ம காலேஜில் வந்துட்டு ஜஸ்ட்டு கொடுக்குற எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு டிகிரி மட்டும் வாங்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து ப்ரொடக்டிவ்னஸ் வந்து இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அந்த மிஸ்டேக் வந்து கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேனே சொல்லலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் வந்துட்டு நம்ம ப்ரொடக்டிவாக இதெல்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு 5 விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த 5 ப்ரொடக்டிவான விஷயங்கள் வந்து என்னென்ன, அதை வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஜாலியாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லி ஒன்ஸு இல்லாட்டினா 6 months ஒன்ஸுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெஷின் லேர்னிங்கில் இல்லாட்டினா ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இல்லை டேட்டா சயின்ஸ் ஏதாச்சும் ஒரு இதில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேக்கத்தான் மாதிரியும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹேக்கத்தான்னா எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு லைவாக ஏதாவது ப்ராஜெக்ட் செஞ்சு காட்டணும், அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க, எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டு அந்த மாதிரி கூட கான்டெஸ்ட்ஸ் வந்து நடத்துவாங்க. ஐடி கம்பெனிஸ்லேயும் நடத்துவாங்க. அதே சமயத்தில் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணுன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் வீடியோவே பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன இன்னொரு ஆல்டர்னேட்னா, நீங்கள் இப்போ ஒர்க் ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சர்டிஃபிகேட்னால் நீங்கள் ஜாப் இன்டர்வியூ போகும்போது ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். அடுத்து இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நான் வந்துட்டு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஹேக்கத்தான் பண்ணியிருக்கேன், அதில் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், இல்லை நான் இந்த டெக்னாலஜி வந்துட்டு நான் அங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ சமயத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ மேண்டட்டரி கிடையாது. பட் ஒரு தேர்ட் இயர் வரும்போது ஒரு 3 months இன்டர்ன்ஷிப் இல்லை 6 month இன்டர்ன்ஷிப் வந்துட்டு பண்ணுறது வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட்னால் என்ன, அந்த ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு டீமாக நம்ம சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, நம்ம ஜஸ்ட்டு எல்லாமே தியரிட்டிக்கலாக காலேஜில் படிச்சுட்டு மட்டும் இல்லாமல் ஒர்க் எப்படி பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கிறது. ப்ராக்டிக்கலானால் நம்ம ஜஸ்ட்டு கோடிங் மட்டும் போட்டுட்ருக்காமல் அந்த கோடிங்கை வச்சுட்டு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஏதாவது செய்கிறது. ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்குறோம், ஒரு ப்ராஜெக்டில் இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம எப்படி செஞ்சு கொடுக்குறது. இந்த மாதிரியான நாலேஜஸ் வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 3 months இல்லைனா 6 months இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நம்ம செமஸ்டர் லீவ்லேயோ இல்லை காலேஜ் டைம்லேயோ ஏதாவது வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது நீங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கிட்டாலும் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது இன்டர்வியூவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே நிறையா கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்குன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்கிற நம்பிக்கை இன்டர்வியூவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜஸ்லேயுமே வந்துட்டு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சுற்று வட்டாரத்தில் ஏதாவது நல்ல காலேஜஸ், பெரிய காலேஜஸ் இருக்கும். இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய காலேஜஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்டாக ஏதாவது ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸும் இருக்கும், நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு நல்ல டெக்னிக்கல் ஈவெண்ட்டாக பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்னிக்கல் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ சிம்போசியம் மாதிரி போயிட்டு டெக்னிக்கல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த டெக்னிக்கல் ஈவெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பாங்க உங்களை மாதிரியே. ஸோ உங்கள் லெவலுக்கு இருப்பாங்க, இல்லை உங்களோட கொஞ்சம் பெட்டராக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி
லைக் ஒரு ஜீனியஸான நிறைய பேரோட நம்ம டச்சில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்போசியம் அட்டன் பண்ணுறது வந்து ஒரு குட் திங். அதில் நம்ம டெக்னிக்கலான ஈவெண்ட் அட்டன் பண்ணோன்னா அது வந்துட்டு ரெஸ்யூம்லேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது மூலியமாக நம்மளுக்கு நிறையா நல்ல கான்டாக்ட்ஸ் கூட கிடைக்கும். இது வந்து லைக் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைக் எல்லாருமே காலேஜ் வந்துட்டு 4 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நினச்ச ரோல் வந்துட்டு கண்டிப்பாக எப்பயுமே கிடைக்காது. கம்பெனியில் என்ன ரோலுக்கு வேக்கன்சி இருக்கோ அந்த ரோலை தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த தப்பாக தான் வந்துட்டு நானும் காலேஜில் பண்ணியிருந்தேன். நான் இந்த ஃபீல்டில் தான் நான் போகணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சூஸ் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்கன்னா ஐடியில் நிறையா ஃபீல்டு இருக்குது. லைக் மெஷின் லேர்னிங் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் செயின் இருக்குது, அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது ஐடிக்குள்ளேயே. இதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு செட் ஆகும், எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். டாப் ட்ரெண்ட்ஸ் இன் ஐடி, நாங்கள் கூட அதுக்கு வீடியோ போடுறதுனா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் வீடியோ போடலாம். ஸோ டாப் ட்ரெண்ட்ஸ் இன் ஐடி அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா லைக் இன்னொரு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் என்ன இதெல்லாம் வந்துட்டு பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற டெக்னாலஜியில் எது உங்களுக்கு செட் ஆகும், அதுக்கப்புறம் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு ஒரு டெக்னாலஜியை பற்றியும் படித்து புரிஞ்சு அதில் ஒரு டெக்னாலஜியை இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல்டு இதை தான் நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு செட் ஆகும் ஐடியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸு. இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் போங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு பதிலாக இதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஃபீல்டு ஐடியில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுதான் உங்கள் ஃபீல்டுன்னு நீங்கள் ஐடியில் வந்துட்டு சூஸ் பண்ண பிறகு அதில் இருக்கிற அந்த ரோலில் இருக்கிற இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஐடியில் என்ன ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர்க்குள்ளேயே சூஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ராக்டிஸிங் அண்ட் ஹேவிங் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபீல்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபீல்டை பற்றி நம்ம தியரிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ மெஷின் லேர்னிங் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெஷின் லேர்னிங்கை பற்றி எனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே தெரியும். வாட் இஸ் மெஷின் லேர்னிங் கேட்டால் தெரியும், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். அது எப்படி யூஸ் பண்ணுறோம், அல்காரிதம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன், லைக் அதை பற்றி தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு வெதர் ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னா கூட பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறது வந்து சுத்தம் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஃபீல்டை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட தியரிட்டிக்கல் நாலேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா காலேஜ் படிக்கும்போதே ஃப்ரீ டைமில் அதோட ப்ராக்டிக்கல் நாலேஜையும் கற்றுக்கணும். ஸோ இப்போ மெஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டோன்னா மெஷின் லேர்னிங் வச்சு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம், லைக் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் என்னெல்லாம் செய்யலாம், வெதர் ஃபோர்காஸ்டிங் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்யலாம். லைக் வெதர் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து சின்ன ப்ராஜெக்டாக நம்மளே வந்து லைக் கோடிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன தான் நம்ம தியரிட்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ தான் படித்தாலும் அதை நம்ம செயலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து அதோட இது வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கோன்னா நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆகாதுல, நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன தான் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட்டு. ப்ராக்டிக்கலாக எப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நம்ம தப்பு விட்டு கற்றுக்கிட்டு இது பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஸ்கில் வந்து நம்மளை வந்து ஒட்டும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் லைக் ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி அந்த டெக்னாலஜியில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணிங்கன்னா லைக் 90% இதை பண்ண மாட்டாங்க. ஸோ 10%ல் நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கும்போது ஈஸியாக உங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவார்.
கம்பெனிக்கு. ஸோ இதுதான் நான் லைக் காலேஜில் எப்படி ப்ரொடக்டிவாக ஜாலியாக இருக்கிற டைமில் கூட எப்படி சைட்லேயே ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.